சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அத்தியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் சந்திரலையா அவர்களுக்கும் சார்பாக வந்து பேசுகிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் செய்வது எப்படி, கழிவு நீக்கம் செய்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற தலைப்புல நாம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கவனமோட கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. மிக மிக அற்புதங்களை நாம உடம்புக்குள்ள நாம நடத்த முடியும். அதிசிறந்த அதிசயங்கள் நிறைந்ததுதான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ள கழிவுகள் தேங்காம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதுவரையும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் செய்வதற்கு இனிமேல் நாம சில நடவடிக்கை எடுத்தால், உடல் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் செய்தால் மனசும் ரிலாக்ஸ் ஆகும், உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும், வாழ்க்கை முழுவதும் நிம்மதியான பயணம் பண்ணலாம். உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு இயற்கை முறைதான் சரியான தீர்வு. செயற்கை முறையில நாம நிறைய வியாதியை ஏத்துக்கிட்டோம். உடம்புல உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள்னாலதான் நிறைய சைடு எஃபெக்ட் கிரியேட் ஆகி நமக்கு பிரச்சனைகள். மாத்திரை சாப்பிட்டவங்களுக்கு மாத்திரை கழிவுகள் உடம்புல இருக்கும். தப்பு தப்பான நேரங்களிலே சாப்பிட்டவர்களுக்கு உடம்புல நிறைய கெமிக்கல்ஸ், நச்சுக்கள் நிறைய உடம்புல சேர்ந்திருக்கும். ஆரோக்கிய குறைபாடு உருவாகுது அப்படின்னாலே கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு நல்ல எண்ணம் நுழையணும். அது நுழைஞ்சாதான் உங்க மனசையும் உடம்பையும் ஒரு இயல்பான சமநிலை சூழ்நிலைக்கு நாம கொண்டுட்டு வரவே முடியும். முதல்ல நினைக்கணும். உங்க உணவினால உங்களுக்கு நிறைய கழிவுகள் உருவாயிருக்கு. நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களின் மூலமாக உங்க உடம்புக்குள்ள நிறைய கழிவுகள், சுவாசிக்கக்கூடிய காற்றினால் கழிவுகள், குடிக்கக்கூடிய நீரினால் கழிவுகள், சுற்றுப்புற இடங்களினாலே நிறைய நச்சுக்கள் உங்க உடம்புக்குள்ள போயிருக்கு. இது உடம்பு சம்பந்தப்பட்ட கழிவுகள். எதிர்மறை சிந்தனை கழிவுகள்னு நிறைய நம்ம மனசுல இருக்கு. எதிர்மறை சிந்தனை, நம்பிக்கை குறைவு, சுய விமர்சனங்கள், மன அழுத்தம், வலி மிகுந்த மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள், பாஸ்ட் ரெக்கார்டட் வீடியோஸ், பழைய சம்பவங்கள், நிறைய உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள், மன அளவிலான நச்சுக்கள் உங்க உடம்புக்குள்ள இருக்கு. இயற்கை உணவு, இயற்கை உணர்வு, இது ரெண்டையும் உங்களுக்குள்ள செலுத்தினாதான் உங்களை கழிவுகள்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் செய்யும் போது இயற்கை வழிகளை தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே கெமிக்கல் லைஃப்னாலதான் நமக்கு கழிவுகளே தேங்குச்சு. இப்ப டீ, காபி, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் நம்ம சாப்பிடவே சொல்றது இல்லை. அதை நிறுத்திடுவோம். மில்க் குடிச்சு கழிவு நீக்கம் பண்ணலாமான்னு கேள்வியா வச்சா நான் என்ன செய்வேன்? ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டதுனாலதான் உடம்புல நிறைய கழிவுகளே தேங்கிருக்கு. என்ன மாத்திரை சாப்பிட்டு கழிவுகளை நீக்கலாம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இயற்கை வழியை தேர்ந்தெடுக்கணும். சில பேர் அதிகமா சாப்பிடுவாங்க, அது மலக்கழிவா செய்யணும். இப்ப உடம்புல மலக்கழிவு மட்டும்தான் கழிவா அப்படின்னா ஒரு செல்களும் கழிவு நீக்கம் செய்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்களும் கழிவை வெளியேற்று அந்த கழிவை வெளியேறி ரத்தத்துல விட்டுரும். அது ரத்தத்துல விட்டுரும். ரத்தத்துல உள்ள கழிவு வெளியில வராம உள்ளேயே இருந்துச்சுன்னா அது பெரிய கொடுமையாயிரும் உடம்புக்கு. ரத்த கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து அகற்றப்பட வேண்டும். செல்கள் கழிவுகளை ரத்தத்துல கொண்டு வச்சிரும். அப்ப உடம்பெல்லாம் என்னவாகுது? கழிவுகள் சுமந்து கொண்டுதான் இருக்கு. உடம்பே மலம். வயிற்றுல ஒரு இடத்துல மட்டும் மலம் இல்ல, உடம்பே மலம். இப்ப நஞ்சு நீக்கும் முறையை கடைபிடித்து ஆரோக்கியத்தை கொண்டு வரணும். இப்ப உடம்புல நச்சு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருந்தா நச்சுக்கள் இருக்குன்னு அர்த்தம். எப்போதும் ஒரு சோம்பல் உணர்வு இருந்துச்சுன்னா நச்சுக்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஒரு சீரற்ற பசி இல்லாம எப்ப வேணாலும் பசிக்குது, அர்த்தராத்திரிலையும் பசிக்குது, திடீர்னு பசிக்குது, இல்ல பசிக்கவே இல்லை அப்படின்னாலும், இப்படி ஒரு முறையற்ற பசி, ஒழுங்கற்ற பசி இருந்தாலும், அதிகமான பசி இருந்தாலும், பசியே இல்லைன்னாலும், சாப்பிட்டு முடிச்ச உடனே திடீர்னு பசிச்சாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடாது போல ஒரு உணர்வு இருந்தாலும், கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டது போல ஒரு உணர்வு இருந்தாலும், இப்படிப்பட்ட உணர்வுகள் இருந்தா கழிவுகள் உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். உடம்பு வலி வேதனை வருதா, மூட்டு வலி முழங்கால் வலி வருதா, நிச்சயமா கழிவுகள் இருக்கு. இறைச்சி அதிகமா சாப்பிடுற பழக்கம் இருக்கா, சீஸ், இனிப்பு போன்ற பொருட்கள், நெய், வறுத்த பொருட்கள், மசாலா பண்டங்கள், வறுக்கப்பட்ட, பொரிக்கப்பட்ட, பதப்படுத்தப்பட்ட பண்டங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குமே என்றால் உடம்புல கழிவுகள் நிச்சயமா இருக்கும். அடிக்கடி முகப்பரு உண்டாகுதா, ஸ்கின் எப்போதும் மந்தமா இருக்கா, வாயில ஒரு துர்நாற்றம் உண்டாகுதா, நாக்குல சுவை தெரியலையா, நாக்குல வெள்ளை நிறத்துல படிவுகள் எப்போதும் படியுதா, வயிறு வீக்கமா இருக்கா, கேஸ் ஃபார்ம் ஆகுதா, உடம்புல வேற வேற சில இடங்கள்லயும் வாயு தேங்கி இருக்கா, மூச்சு விட சிரமமா இருக்கா, வியர்வை அதிக துர்நாற்றமா இருக்கா, மலச்சிக்கல் இருக்கா, மலம் போனா 2 வீட்டுக்கு நாடுற அளவுக்கு ரொம்ப நாற்றமா இருக்கா, கழிவறை பீங்கான்ல மலம் ஒட்டிக்கிட்டு போக மாட்டேங்குதா, வழுக்கிட்டு போனுச்சுன்னா மலம் விழுந்தா வழுக்கி போயிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழுக்காம அப்படியே ஒட்டிக்கிட்டே கிடக்கா, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் போக மாட்டேங்குதா, உடம்பில் கழிவுகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மனசுல ஒரு தெளிவு இல்லையா, கழிவு இருக்கு. ஆற்றல் எனர்ஜி இல்லாம இருக்கிறீங்களா, எனர்ஜி இல்லையா, அப்போ கழிவுகள் இருக்கு. சைனஸ் பிரச்சனை அடிக்கடி இருக்கா, கால்கள் அப்படியே கனமா இருக்கிற மாதிரி இருக்கா, எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அடிக்கடி களைச்சு போகுதா, ஏதாவது ஒரு செயலை செஞ்சீங்கன்னா பாதியிலே அதை விட்டுறீங்க, தடைப்பட்ட உணர்வுகள் இருக்கிறதா, நிச்சயமாக உங்களுக்கு கழிவுகள் நிறைய தேங்கிருக்கு. உடம்பும் தடைப்பட்டு இருக்கு, மனசும் தடைப்பட்டு இருக்கு. இரவுல தூக்கம் சரியா வரலையா, இரவுல உறங்குனாலும் மறுநாள் சோம்பேறித்தனமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கா, நிச்சயமா நச்சுக்கள் உடம்புல இருக்கு. நச்சுக்களை நீக்கணும்னா என்ன செய்யலாம், கொஞ்ச நாளைக்கு அதிக இனிப்பு எடுக்காம இருக்கலாம், குளிர்ச்சி பானங்கள் எடுக்காம இருக்கணும், புகைப்பிடிக்கும் பழக்கமோ போதை பழக்கமோ யாருக்காவது இருந்தா அவங்க அதை நிறுத்தணும், பால் பொருட்களை உடனடியா நிறுத்தணும், இறைச்சி உடனடியா நிறுத்தணும், மீன் முட்டை எல்லாம் உடனடியா நிறுத்தணும். வாழ்க்கை முழுக்க அதெல்லாம் நிறுத்தணுமா அப்படின்னா, இறைச்சி சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவங்க கழிவுநீக்க பயிற்சி முடிஞ்சோன்னா எப்பயாவது எடுக்கிறேன்னா எடுங்க. இப்ப என்ன கேட்டா சாப்பிடணுமா வேணாம்னா வேணாம். ஆனா சில பேர் சாப்பிட்டு பழகுனவங்க வாழ்க்கை முழுக்க எடுக்காம இருக்க முடியுமா, சில பேரால முடியாது, அல்லது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுங்க. ஆனா இப்போ கழிவு நீக்கம் ஒரு 21 நாளைக்கு அப்படியே நிறுத்தணும். நீங்க வாய்ப்பு இருந்தா 1 வருஷம் இப்ப நான் சொன்ன மாதிரி இருந்து பாருங்க, அருமையா இருப்பீங்க. சர்க்கரை பயன்படுத்தாதீங்க, பனங்கற்கண்டு பயன்படுத்துங்க. மாவு பண்டங்கள் முடிஞ்ச வரையும் குறைங்க, அவாய்ட் பண்ணுங்க. இட்லி, தோசை, அது மாதிரி புளிக்க வச்ச மாவு பண்டங்கள். அரிசி உணவை ஒரு நேர உணவா மாத்துங்க. பழைய உணவுகளை சாப்பிடாதீங்க. 2 நாள் 3 நாள் ஆனது சுட வச்சு சாப்பிடுறீங்களா, அது நிப்பாட்டுங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிப்பாட்டுங்க. மைக்ரோ ஓவன்ல வச்ச சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. ஊறுகாய் இனி தொடவே தொடாதீங்க. அப்பெல்லாம் வத்தல் வடகம் இனி எடுக்காதீங்க. புளிக்க வைக்கப்பட்ட பண்டங்கள் எடுக்காதீங்க. வறுத்த உணவுகள் எடுக்காதீங்க. இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு வேற என்னதாயா சாப்பிடுறது, எங்க எதை கேட்டாலும் சாப்பிடாதங்கிறீங்க, இதை சாப்பிடுறதுக்கே எவ்வளவுதானங்க இருக்கு, நீங்க எதையுமே சாப்பிடாதங்கிறீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் சாப்பிடாம இருந்தாதான் மனசு ரிலாக்ஸா இருக்கும். கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு மனசு ரிலாக்ஸாலாம் இருக்காது. பழைய சோறு சாப்பிட்டா உங்க மனசு உங்க உடம்பு மந்தமாகத்தான் இருக்கும். பழைய சோறை சாப்பிட்டு சோலார் பேனல் மாதிரி உடம்ப வளைச்சு முதுகுல வெயில் அடிக்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்ப்பீங்க அப்படின்னா நீங்க பழைய சோறை சாப்பிடலாம். பழைய சோறை சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, பொங்கல் சாப்பிட்டு கம்முன்னு வந்தீங்க, உட்காந்தா மந்தமா தான் வரும்.
என்ன சாப்பிட்டோமோ அதுதான் வேலை செய்யும். தப்பு தப்பா சாப்பிடக்கூடாது. உணவுல நிறைய மஞ்சள் சேர்த்திருக்கணும், சீரகம் சேர்த்திருக்கணும், கொத்தமல்லி சேர்க்கணும், கடுகு விதைகள் சேர்க்கணும், அதிகமான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கணும். மசாலா அப்படின்னா ஏலக்காய், லவங்கப்பட்டை, பிரியாணி இலை, அன்னாசி பூவு, ஜாதி பத்திரி, இது மாதிரியான பொருட்களை தான் நான் மசாலா பொருள் அப்படின்னு சொல்றேன். மிளகு, கசகசா, இது போன்ற பொருட்கள் உங்களுடைய உணவுல இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கணும், வெங்காயம் இருக்கணும், பூண்டு சேர்த்துக்கணும். யோக பயிற்சியில பிரம்மச்சாரியத்துக்கு உள்ளவங்க வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் எல்லாம் மற்றவங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வாழ பழகணும். ஆமணக்கு எண்ணெயை எப்பயாவது கொஞ்சமாவது எடுத்து சாப்பிடணும். விளக்கெண்ணெய் காலையில ஒரு 4-4.15க்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது 2 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயை குடிக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு அது உதவி செய்யும். வாரத்துக்கு ஒருவேளை உணவுலையாவது கசப்பான உணவை சேர்த்துக்கணும். காரம் சேர்க்கப்பட்ட உணவுகள் லேசா இருக்கணும். இல்ல லேசான காரம் இருக்கணும். அதிகமான கார உணவுகளை எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவை நீங்கள் இப்போது எடுத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். மூலிகை தேநீர் குடிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை இப்ப எடுக்கணும். நீங்க கொய்யா இலையை பறிச்சு போட்டு கொதிக்க வச்சு டீ, நெல்லிக்காய் இலையை பறிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு டீ, ஆடதோட இலையை பறிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு டீ, ஆவாரம்பூல டீ, மிளகை இடிச்சு போட்டு டீ, ஏலக்காய் அள்ளி போட்டு டீ, கிரீன் லீவ் போட்டு கிரீன் லீவ் டீ, இது போல மூலிகை தேநீர்களுக்கு பழகணும். திரிக்கடுகத்துல டீ, சுக்குமல்லி போட்டு டீ, ரோஜா இதழ் அதுல டீ, சங்குப்பூ அதுல டீ, மல்லிகை பூல டீ சாப்பிடலாம். இப்படி விதமா மூலிகை தேநீர் சாப்பிடணும். நீங்க இதுவுமே குடிக்காம இருந்தா நல்லது. டீக்கு பதிலா வேற மாற்று பொருள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். துளசி டீ, இஞ்சி டீ, புதினா டீ, இப்படி எத்தனையோ டீ இருக்கு. சைனீஸ் டீன்னு ஒரு டீ இருக்கு. மத்தியானம் நல்லா சாப்பிட்டு சைனாக்காரங்க நிறைய பேர் சைனீஸ் டீன்னு ஒண்ணு குடிப்பாங்க. இப்படி நீங்க மாற்றத்தை உருவாக்கணும். துவர்ப்பு உள்ள உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இப்போ இந்த வினாடி முடிவெடுக்கணும். எந்த முடிவும் எடுக்காம நான் கண்டதையும் திம்பேன், ஆனா எனக்கு ஆரோக்கியம் வரணும். எப்படி வரும்? மனசு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான உணவுகளின் மீதும் கவனமா இருக்கணும். உணவின் மீது கவனமா இருக்கணும். ஆரோக்கியம் மனசு ரிலாக்ஸா இருக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னா மனசு ரிலாக்ஸா இருக்காது. உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் செஞ்சு பல விலன்னு சுத்தமா நீங்க வச்சிருந்தா தான் மைண்ட் ரிலாக்ஸ். அடிவயிறு வலி இருந்துட்டே இருக்கும்போது மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமா? கிட்னில கல்லு தேங்கி கிடக்கும் போது உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமா? எப்படி இருக்கா? பல்லு நாத்தம் எடுத்து நாரும்போது 4 வாட்டி எப்படி நீங்க பேசுவீங்க? மனசு ரிலாக்ஸா இருக்குமா? உங்க ஸ்கின்னுல கழிவுகள் தேங்கி இருக்கு, பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்? எப்படி முடியும்? இதயத்துல கொழுப்பு அடைச்சிருக்கு, உள் உறுப்பு இதயம் கொழுப்பு அடைச்சிருக்கு, மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமா? சாவு பயம் வராதா? வருமில்ல. ஃபுட்டு பைப்புல பிரச்சனை இருக்கு, கல்லீரல்ல கொழுப்பு அடைச்சிருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு, எப்படி உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்? எப்படி இருக்கும்? காதுக்குள்ள பிரச்சனை, கண்ணுக்குள்ள பிரச்சனை, ரத்தத்துல பிரச்சனை, இறப்பையில பிரச்சனை, சிறுகுடல் பிரச்சனை, பெருகுடல் பிரச்சனை, யூரின் டேங்க்ல ப்ராப்ளம், கிட்னில பிரச்சனை இருக்கு, யூரின் ட்ராக்ல பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பைக்குள்ள பிரச்சனை வச்சிருக்கீங்களே. ஏங்க என்ன என்ன நினைச்சு வாழ்றீங்க? எல்லாமே ஃப்ரீயா கடவுள் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. எல்லா உள் உறுப்புகளையும் கடவுள் உங்களுக்கு இலவசமாக தந்தார், இனிமையாக தந்தார், அற்புதமான ப்ராடக்டாக உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த உள் உறுப்பை நீங்க மெயின்டைன் பண்ணாதான் மனசு ரிலாக்ஸா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். கழிவு நீக்கம் பண்ணணும் உள் உறுப்புகளை. ஏலக்காய், பெருஞ்சீரகம், வெந்தயம், லவங்கப்பட்டை, இஞ்சி,
இதெல்லாம் தான் செரிமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்ப சாப்பிட்டோமா, ஒரு வாய் கொஞ்சம் சீரகத்தை எடுத்து வாயில அள்ளி போட்டு மெல்லணும். இல்ல கொஞ்சம் சோம்பு எடுத்து வாயில அள்ளி போட்டு மெல்லணும். கொஞ்சம் லேசா லைட்டா எது பிடிக்குதோ மெல்லலாம். சும்மா மென்னு பாருங்க. சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கணும் போல இருக்கா, ஒரு லவங்க பட்டையை போட்டு தண்ணியை போட்டு, பட்டை போட்டு தண்ணினா நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. லவங்க பட்டையை போட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு லவங்க பட்டை டீ. ஆமா, நம்ம ஊர்ல பட்டைனாலும் சாராயம், தண்ணினாலும் சாராயம். வாயத்தை வந்து பேச முடியல. நம்ம ஒரு வார்த்தையை ஒண்ணு சொன்னா அவங்கவங்க ஆளுக்கு ஒரு டிசைன்ல புரிஞ்சுக்கிறது. அப்புறம் கேள்வி வேற கேக்குறது. ஐயா, பட்டைன்னு சொன்னீங்களே, தண்ணின்னு சொன்னீங்களே, அது என்ன விளக்கம் கூறவும் அப்படின்னு. நான் என்ன செய்யறது? நான் உடம்பை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் நச்சுக்கள் வெளியாகும். காய்கறி சூப்பு, வேக வச்ச கேரட்டு சாப்பிடுங்க, சொரக்காய் சாப்பிடுங்க, முளைகட்டிய தானியங்கள் சாப்பிடுங்க. யாரு உடம்புக்கு ஒத்து வருதோ அவங்க முட்டைக்கோசு நல்லா சாப்பிடுங்க, வேக வைத்த கீரைகள் சாப்பிடுங்க. இன்னையில இருந்து ஒரு 21 நாளைக்கு டெய்லி அதை மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு கேரட், நாளைக்கு சொரக்காய், நாளை மறுநாள் கீரை, அது மறுநாள் முளைகட்டிய பயிர்கள், அதுக்கு மறுநாள் முட்டைக்கோசு. இப்படி வந்து வகை பண்ணுங்க. இதுவரையும் சாப்பிட்ட அரிசியை சாப்பிடாம வேற அரிசிக்கு சேஞ்ச் ஆகுங்க. உடம்பு டீடாக்ஸ் ஆகும், நிச்சயமா டீடாக்ஸ். எள் விதைகள் சேர்த்துக்கங்க, சூரியகாந்தி விதைகள் சேர்த்துக்கங்க, பூசணி விதைகள் சேர்த்துக்கங்க, ஆளி விதைகள் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் வறுத்துட்டு சாப்பிடலாம். அப்படியே சில விதைகள் சாப்பிடலாம். ஊற வச்சு முளைகட்டி சில விதைகள் சாப்பிடலாம். தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சில விதைகள் சாப்பிடலாம். பொடி செஞ்சு கஞ்சி வச்சுக்கிட்டு சில விதைகள் சாப்பிடலாம். உணவுல அறுசுவை இருந்துச்சுன்னா அந்த அறுசுவை சேரும் பொழுது நச்சுத்தன்மைங்கிறது போயிடும். நீங்க எப்போ ஒரு உணவை வாயில வச்சு உமிழ்நீரோட நீங்க சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ, அது வாயிலேயே கழிவு நீக்கம் நடந்துடும். வாயிலே எல்லா கிருமிகளும் கொல்லப்பட்டுரும். நம்ம முழுங்குறதுதான் பெரிய தப்பு. முழுங்குறது பெரிய தப்பு. கபத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை, கபம் இல்லாத உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இனிப்பு உணவுகள் கபம் கொடுக்கும். குளிர்ச்சியான பொருட்கள், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த குளிர்ச்சியர்களை குழு குழுன்னு அப்படியே தூக்கி உடம்பு குளிச்சு தர்றப்ப வெள்ளரிக்கா உடம்பு குளிச்சிடும். அந்த பொருள் சாப்பிட்டா கபம் இல்ல. வெளியிலேயே குளிர்ச்சியா இருக்கும் ஒரு பொருள் தூக்கி உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். பிரெட் கபத்தை உண்டாக்கும், வெண்ணெய் கபம் உண்டாக்கும், சீஸ் கபம் உண்டாக்கும். புளிக்க வைக்கப்பட்ட பண்டங்களை சாப்பிட்டால் அது கபம் உண்டாகும். கபம்னா சளி. தோசை ஒரு வருஷம் இல்ல. நைட் அரைச்ச மாவுல காலைல இட்லி சுட்டு சாப்பிடுங்க எப்பயாவது. டெய்லி இட்லி சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. ஃப்ரிட்ஜில் மாவை வச்சு வச்சு 10 நாளைக்கு இட்லி சுடுறதையும் நிப்பாட்டுங்க. நைட் அரைச்ச மாவுல காலையில இட்லி சுட்டு சாப்பிடுங்க. இதையே டெய்லியும் பழகாதீங்க. டெய்லியும் பழகாதீங்க. கஞ்சி குடிங்க காலை உணவு. முளைகட்டிய தானியம் சாப்பிடுங்க. ஒரு நாள் நல்ல அவல் உப்புமா சாப்பிடுங்க. இன்னொரு நாள் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாப்பிடுங்க. இன்னொரு நாள் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இன்னொரு நாள் சத்து மாவு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. இன்னொரு நாள் வேக வைக்கப்பட்ட தானியங்களை சாப்பிடுங்க. இன்னொரு நாள் உண்ணாவிரதம் இருங்க. ஒரு நாள் ஜூஸ் எடுங்க. ஒரு நாள் தேங்காய் பால் எடுங்க. ஒரு நாள் தேங்காய் சில்லும் வாழைப்பழமும் சாப்பிடுங்க. ஏங்க இவ்வளவு உணவுகள் விதமா நம்ம சாப்பிடுறதுக்கு இயற்கையில இருக்கும்போது ஏங்க கண்ட கர்மத்தையும் தினம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்? எனக்கு இது வயிறா குப்பை தொட்டியாங்க? உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக, டேஸ்டா நல்லா செய்ய தெரியுங்கிறதுக்காக, டேஸ்டா பல கடைகள்ல பொருள்கள் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி முழுங்கிக்கிட்டே இருந்தா எப்படி உடம்பு ரிலாக்ஸா இருக்கும், மனசு ரிலாக்ஸா இருக்கும்? உள் உறுப்புகளே எதுக்கு கடவுள் கொடுத்திருக்காருன்னா கழிவு நீக்கம் பண்றதுக்கு. அது இயற்கையாவே கழிவு நீக்கம் பண்ணும். நுரையீரல் கெட்ட காத்த பூரா வெளியில அனுப்பும். ரத்தத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை பிரிச்சு வெளியில அனுப்புற வேலையை வெளிவிடும் காத்து மூலமா வெளியில அனுப்பி கார்பன் டை ஆக்சைடை ரத்தத்துல இருந்து இருக்கக்கூடிய கழிவு பொருளையும்
நம்ம இழுக்கிற காத்துல இருக்கிற கழிவு பொருளையும் வெளியிடுற வேலையும் நுரையீரல் இயல்பாவே செய்து ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு தான் இருக்கு. கிட்னிக்கு என்ன வேலை? கழிவு நீக்கம் தானே. கல்லீரலுக்கு என்ன வேலை? ரத்த கழிவுகளை பிரிக்கிறது தானே. உங்க உடல் உள் உறுப்புகளுக்கு என்ன வேலைங்கிறீங்க? எல்லா உறுப்புமே கழிவு நீக்க உறுப்புகள் அல்லது செரிமானத்துக்கு பயன்படக்கூடிய உறுப்புகள். பல வேலை இருக்கு. முக்கியமா கழிவு நீக்கம் பண்ணது உறுப்புகள். கழிவு நீக்கத்துக்காக இருக்கக்கூடிய கிட்னிய, கழிவு நீக்கத்துக்காக இருக்கக்கூடிய கல்லீரலை டேமேஜ் ஆகுற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறோம்னா, பெருங்குடல் இருக்கிறதே மலக்கழிவை வெளில கொண்டு வரதுக்கு தான். அந்த பெருங்குடல் உள் சுவர்கள்ல புண்ணு வருது, அந்த பெருங்குடல் உள் சுவர்கள்ல கொழுப்பு அடைச்சுக்குது அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு கோளாறு நம்ம செஞ்சிருக்கோம் தானே. ஆட்டோமேட்டிக்கா கண்ணு தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணும். கடவுள் இப்படிதான் படைச்சிருக்காரு. பற்கள் தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணிக்கும். கடவுள் இப்படிதான் படைச்சிருக்காரு. காது தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணும். கடவுள் அப்படிதான் படைச்சிருக்காரு. கடவுளோட இயல்பு படைப்பே அப்படித்தான். ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் அவர் படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பே அப்படித்தான். நாம கண்டதையும் தின்னு தின்னு உடம்பு கோளாறு பண்ணிக்கிறோம். பாருங்க, ஒரு நபர் சாப்பிடக்கூடிய குறைந்தபட்ச அளவு எவ்வளவு தெரியுமா? சாப்பாட்டுக்கு அளவு சொல்றேன். இப்ப நான் சொன்னதை கேட்டா நிறைய பேருக்கு நெஞ்சு வலி வந்துடும். நான் சொல்றதா வேணாமான்னே இப்ப எனக்கு சரி நான் சொல்றேன். பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்காதவங்க என்னமோ பண்ணுங்க. மொத்தம் நான் சொல்ல வேண்டியது சொல்றேன். எவ்வளவு சாப்பிடணும் அளவு சொல்றேன் பாருங்க. உங்க கையால அப்படி ஒரு கைப்பிடி, இப்படி இப்படி ஒரு கைப்பிடி பிடிச்சா இதுக்குள்ள எத்தனை இட்லி வைக்கலாம்? ஒரு இட்லி வைக்கலாம், 1.5 இட்லி வைக்கலாமா? அவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிடணும் குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் எவ்வளவு சாப்பிடலாம்னா, இப்படி கையெடுத்து கும்பிடுறோம்ல, ரெண்டு கையையும் இப்படி கையெடுத்து கும்பிடுறோம் பாருங்க. இதான் அதிகபட்ச சாப்பாடு. இப்ப பாருங்க, இந்த கை கொஞ்சம் மேடா அப்படி வச்சிருக்கேன், இந்த கை கொஞ்சம் மேடா வச்சிருக்கேன்னா பாருங்க, இதான் அதிகபட்ச சாப்பாடு. உங்களோட காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு இந்த ரெண்டு கைக்குள்ள இப்படி அடக்குற மாதிரி இருக்கணும். இதான் அதிகபட்ச சாப்பாடு. குறைஞ்சபட்ச சாப்பாடு இதுதான். இப்ப இதுக்குள்ள எவ்வளவு வைக்கலாம்? ஒரு 4 இட்லி வைக்கலாம், இல்ல 3 இட்லி வைக்கலாமா? அவ்வளவுதான் வைக்கலாம். இதுக்குள்ள எவ்வளவு வைக்கலாம்? ஒரு இட்லி 1.5 இட்லி வைக்கலாம், அவ்வளவுதான் வைக்கலாம். இவ்வளவுதாங்க சாப்பாட்டோட அளவு. நம்ம ஆட்கள் எப்படி சாப்பிடுறாங்கன்னா இவ்வளவு சாப்பிடுறாங்க. ரெண்டு கையை இவ்வளவு சாப்பிட்டாலும் இவ்வளவு சாப்பிடுறாங்க. சில பேர் இவ்வளவு, சில பேர் அண்டா கணக்குல அள்ளிக்கிட்டு திங்கிறானே. எம தீனி பையா, திங்கிறதுக்குத்தான் பிறந்த பையா மாதிரி திங்கிறதுக்கு சோறுன்னு சோத்தால் அடிச்ச சென்மம், சோத்து முட்டி, சோத்து பானை, சோத்து எருமை, சோற கண்ட இடம் சொர்க்கம்னுகிட்டு சோத்து முட்டி சோறுன்னு அலைஞ்சு சோத்த தின்னுகிட்டு கொடவடிக்க தின்னுகிட்டு புல்ரோசரு மண்ணை வாரி போடுற மாதிரி ரெண்டு கையாளைங்க சோத்த வாரி எருமை திங்கிற வாய்க்குள்ள அள்ளி போட்டு குத்திக்கிட்டு திரியுத. அந்த எருமைக்கு எல்லா சீக்கும் வரத்தானே செய்ய, எல்லா சீக்கும் வரும் இல்ல. அப்புறம் எங்க இருந்து கழிவு நீக்கம் பண்றது? சோத்த போட்டு உள்ள அப்படியே பிணைஞ்சு உருண்டையா உருட்டி தள்ளுற தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், கொத்தமல்லி சாதம், அப்படியே உருண்டையா உருட்டி யானை உருட்டிக்கிட்டு உள்ள தள்ளுற மாதிரி தின்னு முழுங்கி உள்ள நுழையலன்னா விரல வச்சு குத்தி தண்ணிய குடிச்சு அமுக்குன்னு அமுக்கி, சில ஆள்லாம் உலக்கையோட திங்கிறான். கையை வச்சு குத்துறது உலக்கைய வச்சு தொண்டை வச்சு குத்தி இறக்குறது. ஒரு டம்ளர் 1 டம்ளர் தண்ணியை முட்டுக்கிட்டு உட்காந்துடுறது. சோறு உள்ள போலன்னா தண்ணிய குடிச்சு இறக்குறது. இப்படி தின்ன யமபாதக தீனி தானே இது. சொன்னா ரோசம் வருது, பொத்துக்கிட்டு திட்டுறாரு எங்களை. கொஞ்சுவாரு மாலை மரியாதை பண்ணி. சோறுன்னு சோத்து முட்டி எப்ப பார்த்தாலும் சோத்து பானைக்குள்ள கையை விட்டுக்கிட்டு சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு எங்க பார்த்தாலும் எப்ப சோறு ஓடுவாங்கன்னு சங்கம் முக்கியம் இல்ல, சோறு தான் முக்கியம்னு சோத்து முட்டி சோத்த தின்னுக்கிட்டு தெரியுது. அப்படியே பாராட்டுவாங்க. அப்படியே பெரிய பெரிய விருது கொடுத்து உங்களை பாராட்டணும். சோத்துக்கு செத்து போய் திரிகிறதுக்கு சோத்துக்கு செத்தவன்னு பாரத ரத்னா அவார்டு கொடுக்குமா உங்களுக்கு? பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ விருது கொடுத்துருவோமா? உங்களை பாராட்டணுமா? சோத்து முட்டி சோத்த தின்னி பாராட்டணுமா? கழிவுகள் நீங்கணும் அப்படின்னா அரிசி உணவு சோறை ஒரு நேரமா மாத்தணும். மற்ற நேர உணவுகள்ல காய்கறிகளையோ, பழங்களையோ, முளைகட்டிய தானியங்களையோ, கஞ்சி வகைகளையோ, சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய கஞ்சிகளையோ
எளிமையாக செரிக்கக்கூடிய உணவு முறைகளையோ, இயற்கை டீ வகைகளையோ, இப்படி எளிமையான ஒரு உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். கடினமான உடல் உழைப்பு செய்றீங்களா? நல்லா சாப்பிடுங்க. மென்மையான உடல் உழைப்புக்குள்ள இருக்கீங்களா? அப்ப மென்மையா சாப்பிடுங்க. 2 கைகள சேர்த்து இப்படி மேல் நோக்கி பிடிச்சா எவ்வளவு அளவு வருதோ, அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டா போதுமானது. இதுவே அதிகம் தான். அது வந்து அதிகபட்ச அளவு. குறைந்தபட்ச அளவு இது. இல்ல 2க்கும் மிடிலா கூட சாப்பிட்டுட்டு போங்க. 1 இட்லி, 2 இட்லி, 3 இட்லி, 4 இட்லி. இவ்வளவுதான் அளவு. நான் வந்து பொதுவா சொல்றேன் இத. ஒரு 3 இட்லியும் சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், 2ம் சாப்பிடலாம், 1ம் சாப்பிடலாம். சாப்பிடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. 3 நேரம் சாப்பிடுறீங்களா? சரி சாப்பிட்டு போங்க. அதுவும் தப்பு இல்ல. செம்ம நண்டு, மீனு, காடை, மட்டன் கறி, தோசை, கரண்டி முட்டை, மொறு மொறு வறுவல், சிக்கன் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் அள்ளி வச்சுக்கிட்டு குண்டு சட்டி நிறைய அள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே வயக்காட்டுல பள்ளம் பறிக்கிற மாதிரி பள்ளம் பறிச்சு கறி குழம்ப ஊத்தி குழைச்சு அடிச்சு என்னது சாப்பாடு. அதனால தண்ணியும் நல்லா குடிக்கணும். கழிவு நீக்கம் ஆகணும் அப்படின்னா மிதமான சூட்டுல தண்ணி குடிக்கிறவங்க குடிங்க. வெந்நீர் குடிக்கிறவங்க குடிங்க. பச்சை தண்ணி குடிக்கிறவங்க குடிங்க. மொத்தம் தண்ணி குடிங்க. 20 கிலோ உங்க எடை, 60 கிலோ 80 கிலோ உங்க எடை. உங்க எடையை வந்து கணக்கு பண்ணுங்க. ஒருத்தர் 100 கிலோ இருந்தா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி நல்ல தூய்மையான தண்ணீரா இருக்கணும். இப்ப சில பேர் நேச்சர் டீ காலைல ஒரு 6 மணி 7 மணிக்கு ஒரு 100 மில்லி குடிச்சிட்டு இந்த லிட்டர் கணக்குல தண்ணியை சேர்க்குறீங்க. தண்ணின்னா தண்ணி. இப்ப ரசம் குடிச்சாக்க தண்ணியில வராது. தேங்காய் பால் குடிச்சு இல்ல ஜூஸ் குடிச்சாக்க ஜூஸ்ல கொஞ்சம் வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர்ல மாட்டு நீங்க அதுல மிக்ஸ் பண்ணாலுமே அது வாட்டர் கணக்குல வராது. வாட்டர் கணக்குல வரணும்னா அது வாட்டர் தான் வாட்டர் கணக்குல வரும். தண்ணி குடிச்சா தான் அது தண்ணி. தண்ணிய வேற எதையாவதோட மிக்ஸ் பண்ணி சார். நான் தான் டீ குடிச்சேனே. டீ குடிச்சது இப்ப காலைல ஒரு டீ, மதியம் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, நைட்டுக்கு ஒரு டீன்னு போட்டா அதுவே 1/2 லிட்டர் வந்துருச்சு. 1/2 லிட்டர். நான் 1/2 லிட்டர் குடித்து விட்டேனே தண்ணீர். நாங்க மத்த வாட்டர்ல நான் வந்து குறைச்சுக்கிட்டுமா? உரிச்சு தோலை. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறணும். அப்போ தண்ணி நல்லா குடிக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியில போகும்போது நம்ம ஹைட்ரேட்டா இருக்கணும். ஹைட்ரேட்டா இருக்கணும்னா அதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையும் சிறப்பா பாதுகாக்கும் தண்ணி குடிச்சீங்கன்னா. அதே போல ஆயில் நீங்க சமையலுக்கு குறைவா பயன்படுத்துங்க. ஆயுளை குறைக்கும். ஆயுளை குறைக்கும். ஆயில் வேணாம்னு நான் சொல்லல, குறைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நச்சுத்தன்மை உடம்புல இருந்து வெளியாக மன அழுத்தம் போகும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எவ்வளவு மனசை பத்தின தகவல்களை கேட்டும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகல, மனப்பயிற்சிகள் வேலை செய்யல, தியானம் வரல, யோகா செய்ய முடியல, கோயிலுக்கு போக முடியல, நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உடம்பு முழுக்க கழிவுகள் சேர்ந்து கிடக்குன்னு அர்த்தம். மண்டை வீங்கி போடுற அளவுக்கு நியூரான் கூட்டங்கள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பிரெயின் பழுதாகி போச்சுன்னு அர்த்தம். அப்ப உணவுகள்ல மாற்றம் கொண்டு வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில கொண்டுட்டு வரணும். நுரையீரலில் உள்ள கழிவுகளை வெளியில கொண்டுட்டு வரணும். காற்று கழிவுகள் கொண்டு வரணும் வெளியில, நீர் கழிவுகள் கொண்டு வரணும், வெப்ப கழிவுகள் வெளியில கொண்டு வரணும். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியில கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் மனசு ஹாப்பி, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். கட்டாயமாக செயல்படணும். நான் சொல்றதை கேட்டு அப்படியே. 1 வருஷம் டிவி பார்க்காதீங்க. 1 வருஷம் அரசியல் செய்திகளை பார்க்காதீங்க. மைண்ட் சூப்பரா ரிலாக்ஸா இருக்கும். நிஜமா. எந்த அரசியல் வந்தாலும் எது நடந்தாலும் நம்ம சம்பாரிச்சதான் நமக்கு சோறு. நீங்க அரசியல் செய்தியை பார்த்து டென்ஷன் ஆகிட்டே கிடக்குறீங்க. எதுக்கு இப்ப உங்களுக்கு டென்ஷன்? இப்ப என்ன செய்ய போறீங்க? எதுக்கு இப்ப உங்களுக்கு அரசியல்? 1 வருஷம் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, 1 வருஷம் டிவி பார்க்காதீங்க, 1 வருஷம் யூடியூப் பார்க்காதீங்க. நல்ல நிம்மதியா இருப்பீங்க. இல்ல நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், அதெல்லாம் படிப்பேன் அப்படின்னா மனதுக்கு இதமான சில செய்திகள்னு
யூடியூப்லயும் இருக்கு, டிவிலயும் இருக்கு, செய்தித்தாள்லயும் இருக்கு. அப்படிப்பட்ட செய்திகளை, ஆன்மீக செய்திகள், தெய்வீக செய்திகள், பலர் செய்த சாதனை செய்திகள், சிரிப்பு செய்திகள், நல்ல கதைகள், நல்ல அறிவு தரக்கூடிய தத்துவமான விஷயங்கள், யோகம் சம்பந்தமான விஷயங்கள், பக்தி சம்பந்தமான விஷயங்கள், மனித சமுதாய மனிதநேய சம்பந்த விஷயங்கள், அறிவியல் ரீதியிலான விஷயங்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், இசை சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நீங்க கவனிக்கிறேன்னா தாராளமா கவனிக்கலாம். தேவையில்லாத அரசியல் செய்திகள், தேவையில்லாத சினிமா செய்திகள், சினிமா வருங்க, வேணாம்னு சொல்லல. ஒரு வருஷத்துக்கு நீங்க சினிமா பார்க்காம இருங்க. சினிமாவோட நடிகர்களை பத்தின கிசு கிசு செய்திகள் உண்டாகுது இல்ல, அதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்கு தேவையில்லை இதெல்லாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நச்சுக்கள் உடம்புக்குள்ள இருக்கிறதெல்லாம் கழிவு நீக்கம் ஆகணும் இல்ல. மதிய உணவு சாப்பிட்ட உடனே உட்காரப்படாது, லைட் வாக் ஒண்ணு போகணும். பொதுவா சாப்பிட்ட உடனே உட்காரப்படாது. கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க, கொஞ்சம் யோகா ஆசன பயிற்சிகளை கத்துக்கிட்டு பண்ணுங்க. கெட்ட வியர்வை உடம்புல இருந்து வெளியாக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க. இரவு உறங்குறதுக்கு முன்னாடி இளஞ்சூட்டு தண்ணியில ஒரு குளியலை டைட்டா பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு உறங்கி பாருங்க. அப்படித்தான் உறக்கம் வரும். அவ்வளவு பிரமாதமா உறக்கம் வரும். உறக்கத்தை உருவாக்குங்க. உறக்கத்துலதான் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் வெளியாகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கழிவாகி அது வெளியேறாம உடம்புல தங்குச்சுன்னா அது மலச்சிக்கல். செல்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய கழிவுகள் உடம்புல உள்ள ரத்தத்துல எல்லாம் தேங்கி வெளியாகாம போச்சுன்னா அது நலச்சிக்கல். ஏராளமான நோய்களுக்கு அதுவே காரணம். த ஃபாதர் ஆஃப் டிசீஸ் மலச்சிக்கல். த மதர் ஆஃப் டிசீஸ் ராங் ஃபுட் ஹேபிட்ஸ். மலக்கழிவுகளை கூட நீங்க ஈஸியா வெளியாக்கிடலாம். இனிமா எடுத்து வெளியாக்கலாம், பேதி கொடுத்து வெளியாக்கலாம், இதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனா பிளட்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்க வெளியாக்கணும்னா, ரத்த நாளங்களில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் 21 நாள் இல்ல 3 மாசம் 6 மாசம் ஒரு உடம்புக்கு தகுந்த மாதிரி நாளாகும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு. இரத்த நாளங்களில் தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றினால் மட்டும்தான் நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்பட முடியும். மனசு ரிலாக்ஸ் பிளேஸ், இன்னர் மைண்ட் கிளாஸ், மனசு சம்பந்தப்பட்ட வகுப்புகள், மனமே மந்திரம், எத்தனை ஆன்மீக பயிற்சி, எத்தனை பயிற்சிகள் நீங்க கலந்துகிட்டாலும், எத்தனை அறிஞர்கள் பேச்ச கேட்டாலும், எத்தனை கோயில் குளம் ஏறி இறங்கினாலும், என்ன பண்ணினாலும் உடம்பு சரியில்லைன்னா மனசு சரி ஆகாது. உடம்பு சரி ஆகணும். காலையில கண்ணு முழிச்சோன்னா கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழத்தை பிஞ்சு தேனை கலந்து குடிச்சு பாருங்க. இது எல்லாருக்கும் ஒத்து வராது. சில பேருக்கு ஒத்து வரும். 2 நாள் குடிச்சு பாருங்க. ஒத்து வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க, ரெடி விட்டுருங்க. ரத்த நாளங்களில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய பவர் இப்ப நான் சொன்ன கலவைக்கு உண்டு. எடை குறையக்கூடிய முயற்சிகள்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புகள் இதன் மூலமாக வெளியேறும். அவர்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். உணவின் மூலமாக யாருக்கெல்லாம் எடை கூடியதோ அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன பயிற்சியின் மூலமா எடை குறையும். வேறு காரணங்களால் யாருக்காவது எடை கூடிருச்சுன்னா இந்த பயிற்சி மூலமா எடை குறையாது. இஞ்சிய மைய அரைச்சு சாறு எடுத்து வச்சு அதை கொஞ்சம் வெந்நீர்ல கலந்து மெதுவா சப்பு கொட்டி மெதுவா 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 அதை குடிச்சா குடல்ல கழிவு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகும். இஞ்சி சாறை அரைச்சு அப்படியே குடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் வெந்நீர்ல கலந்து அது ஒரு படிவு மாதிரி படிஞ்சு அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் மேல உள்ள தண்ணியை மட்டும் எடுத்து மெதுவா கொப்பளிச்சு அமைதியா குடிக்கணும். கடன்னு குடிக்க கூடாது. அல்லது இஞ்சி டீ கூட சாப்பிட்டுக்கலாம் காலையில. நிறைய காரமாலாம் போட்டு குடிக்கக்கூடாது. லைட்டா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உங்ககிட்ட ஏதாவது நல்லதுன்னு சொல்லவே பயமா இருக்கு. ஆவாரம்பூ நல்லதுன்னு சொன்னா 50 கிராம் நல்ல 50 கிராம் வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு 100 ml தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு அதுல 4-5 ஸ்பூன் அள்ளி போட்டு ஆவாரம்பூவை கலக்கி ஆவாரம்பூ குழம்பு மாதிரி குடிச்சிடுறீங்க. அப்படியே ஆவாரம்பூ உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி அப்படின்னு 2 கிராம் ஆவாரம்பூவை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த ஆவாரம்பூ வாசத்தை அந்த தண்ணியில இறக்கி அந்த தண்ணியோட கலரு லேசா ஆவாரம்பூ கலருக்கு லேசா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டா ஆவாரம்பூவை போட்டு குடிச்சா போதும். ஆவாரம்பூ நல்லது மம்மி, ஹெல்த்தி மம்மி அப்படின்ட்டு ஆவாரம்பூவை குழம்பா குடிச்சிடுறது.
சுக்குமல்லி காப்பி குடிங்கப்பான்னா சுக்க வாங்கி இடிச்சு போட்டு மல்லித்தூளை போட்டு புதக்கி அதையும் இடிச்சு போட்டு மிளகு அள்ளி போட்டு கொதிக்க வச்சு இப்படி உறிஞ்சி வாசம் பார்க்கிறது. வாசம் இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் சீரகத்தை அள்ளி போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் புதினா இலை எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா போட்டு கிண்டி இது மல்லி டீயை குடிங்கன்னா இது மல்லி குழம்பு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்குது. போட்டு எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு புளி மிளகா கொஞ்சம் சாம்பார் மாதிரி பருப்பை கலக்கி ஊத்துனா அது கொத்தமல்லி சாம்பார். மல்லி மல்லி டீ போட சொன்னாக்கா இது மல்லி சாம்பார் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்குது. பயமா இருக்கு இது இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்றதுக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் குடிமான்னு ஒரு பிள்ளை, அது நெல்லிக்காய் வாங்கி நல்லா இடிச்சு தண்ணி புழிஞ்சு, நெல்லிக்காய் சாறுன்னா நெல்லிக்காய் இடிச்சு தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு அப்புறம் வடிகட்டி குடிச்சிடணும். இவ்வளவுதான் நெல்லிக்காய் ஜூஸ். அல்லது தண்ணியை ஊத்தி மிக்சியில வச்சு அரைச்சு வடிகட்டி ஒரு 10 மினிட் வெயிட் பண்ண விட்டு அதுக்கப்புறமா அதை குடிக்கணும். இது நெல்லிக்காய் ஜூஸ். இந்த புள்ள நெல்லிக்காய் வாங்கி அது கொஞ்சம் பாலை வாங்கி கொஞ்சம் கருவேப்பிலை வாங்கி கொஞ்சம் இஞ்சி எடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் தயிரை ஊத்தி தண்ணியை ஊத்தி எல்லா கருமத்தையும் ஒண்ணா போட்டு மிக்சியில வச்சு அரைச்சு எனர்ஜைஸ்டு ஹெல்த் பூஸ்டப் ட்ரிங்கா, அதுக்கு பேரு எனர்ஜைஸ்டு ஹெல்த் பூஸ்டப் ட்ரிங்கா. இது மாதிரி குடிக்கணும் 3 நாள்ல செத்துருவாரு குடிக்காத அப்படின்னு போட்டு எங்கேயோ பார்த்துருக்க இந்த யூடியூப்ல இதெல்லாம் கலந்து விட்டுருக்கானா. ஏம்மா நெல்லிக்காய் ஜூஸ்னா நெல்லிக்காய் மட்டும்தான், அதான் நெல்லிக்காய் ஜூஸ். இதுல பார்த்தா அதுக்கு கடைசியில கோட்டிங் சுகர் கோட்டடு ஹனி கோட்டடா, ஹனி அப்படியே மேல ஊத்தி அப்படியே குடிக்கிறதா. நெல்லிக்காய்னா நெல்லிக்காய் அவ்வளவுதான். அப்புறம் என்ன இதுல நாட்டு சக்கரை, அப்புறம் என்ன இதுல தேன் ஊத்துறது, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஜூஸ்னா சாத்துக்குடி ஜூஸ்னா சாத்துக்குடி முடிஞ்சு வச்சு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறது. சக்கரை தண்ணி இருக்கு பாருங்க, அதை கலக்கி அதுல ஊத்துறது. சக்கரை தண்ணியை கலக்கி அதுல ஊத்தி அதை குடிக்கிறது. இப்ப எதுக்கு அதை குடிக்கணும்? பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. சாத்துக்குடின்னா அது என்ன சத்து கிடைக்கும், அதனால சாத்துக்குடி குடிக்கிறான். இப்ப இதுல சர்க்கரையை கலந்தாச்சுன்னா அப்ப அந்த சாத்துக்குடியினுடைய சத்து அந்த சுகரை நீங்க கலந்தோன்னா அந்த சுகருங்கிற கெமிக்கல் எல்லாம் போச்சே, வீணா போச்சு. அதான் போச்சே, நாதான் போச்சு. அப்புறம் இருக்கிறத குடிச்சுக்கிட்டு இப்ப மே மாசம் நீங்க நாளைக்கு போய் பாருங்களேன், எல்லாம் வெயிலுக்கு பிள்ளைய தர்பூசணி சாப்பிடும். எதுக்கு தர்பூசணி சாப்பிடுறான்? தண்ணி தாகத்துக்கு. இந்த பயவுள்ள என்ன பண்ணுது, தர்பூசணியை வாங்கி அதுல மிளகாத்தூளையும் உப்பு தூளையும் தூவி சாப்பிட்டு ஆங்குது. அடாடாடா, இப்ப எதுக்கு அதை தின்னீங்க? தண்ணி தாகத்துக்கு தானே சாப்பிட்டீங்க. இப்பதான் மிளகாயும் உப்பும் அதை தூவி தின்னுட்டீங்களா, அப்புறம் திரும்ப தண்ணி தாகம் வரத்தானே போகுது. இப்ப எதுக்கு நீங்க தர்பூசணி சாப்பிட்டீங்க? சாப்பிடாம இந்த கிளம்புல இருக்கு. தர்பூசணி சாப்பிட்டதே தாகம் போறதுக்கு. அதுல நீங்க உப்பு மிளகா தூவி சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் வறட்சி அதிகம் தான் ஆக போகுது. இப்ப எதுக்கு? என்ன அருகம்புல்லுக்கு இப்ப நீங்க தின்னீங்கன்னு கேட்கறேன். அந்த தர்பூசணிய வெள்ளரிக்கை எதுக்கு சாப்பிடுறோம்? குளிர்ச்சிக்கு. அதுல என்ன கலக்கிறது? அதுலயும் பொடியை கலக்கிறது. அது அப்ப கடையில கேட்கறாங்க, இப்ப எல்லாம் பொடி போடவும், பொடி போட்டா பொடி போடாமையா. இப்ப எல்லாம் பிள்ளைய கடைக்காரரை பொடி போட சொல்றது இல்ல, இதுகளே பொடி டப்பா வாங்கி போட்டு வெள்ளரிக்காயை 2 பக்கமா அப்படி கார்னர் நறுக்கிக்கிறது. ரெண்டையும் இப்படி ரெண்டையும் இந்த அந்த இதுல சிஞ்சாக்கு அடிக்கிற மாதிரி இந்த இசைக்கருவி ஒண்ணு இருக்கு பாருங்க, மத்தன மோளம் அடிக்கும்போது சிஞ்சாக்கு அந்த மாதிரி இந்த ரெண்டையும் 2 கார்னர்ல அப்படியே நல்லா முக்கோணமா கீறி ரெண்டையும் சிஞ்சாக்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறது. அது அந்த மிளகா பொடிய எதுக்கு இப்ப பொடி போடணும்? என்ன அருகம்புல்லுக்கு இப்ப அந்த பொடியை போட்டு தீங்க. வெள்ளரிக்காய் வாங்கணுமா, கழுவிட்டு முன்னையும் பின்னையும் நறுக்கணும்னா அதுல இருந்து ஒரு பால் வரும். அந்த பால் விஷம் நஞ்சு. அந்த பால் போனதுக்கு பிறகு அதை கடிச்சு சாப்பிடணும். இவ்வளவுதான் வெள்ளரிக்காயோட மெத்தட். அதை விட்டு அதுல மிளகா புளி எல்லாம் கரைச்சு ஊத்தி இது எதுக்கு? தேவையில்லாம. அது வெள்ளரிக்காயா இல்ல மிளகா காயா? அது மக்கள் பண்ற தப்பு இப்படிதான். இதைதான் பண்றாங்க நிறைய பேர். ஒரு நல்லது சொல்லவே பயமா இருக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட. நல்லது சொல்லவே பயமா இருக்கு. நல்லதே சொல்ல முடியல. ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னா நம்ம ஆப்பிள் அரைச்சு ஜூஸை குடிங்கிற ஐடியாவில சொல்றோம். அதுல ஒரு 50 ஜூஸாவது மிக்ஸ் பண்ணி அது வாட்டுக்கு நமக்கே போட்டோ எடுத்து அனுப்புது. ஐயா ஆப்பிள் ஜூஸ் திடீர்னு பார்த்தா அது அரக்கு கலர்ல இருக்கு. என்னம்மா அது கருப்பா இருக்கு? ஆப்பிள் ஜூஸ் இப்படி கருப்பா இருக்காதம்மா. இல்லங்க ஐயா, கொஞ்சம் கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை நான் அதுல போட்டேன்.
கொஞ்சம் பெருச்சம்பளம் போட்டேன். என்னது ஆப்பிள் ஜூஸ்ல கருப்பு திராட்சை. ஆமாங்க ஐயா, நீங்க தான் சுகர்லாம் வேணாம், நீங்க இனிப்புக்காக தான் நான் சேர்த்தேன் ஐயா. ஐயோ தாங்க முடியல எனக்கு கொடுமை, கொடுமையிலயும் கொடுமை. எல்லாம் பண்ணக்கூடாது. உடம்ப சுத்தமாக்கணும் அப்படின்னா இப்ப ஒரு இன்னொரு கலவை ஒண்ணு இருக்கு பாருங்க. நானே ஒரு கலவை உங்களுக்கு சொல்றேன். நெல்லிக்காயில நான் சும்மா சொன்னதான் நீங்க 50 கலவை சேர்க்குறீங்க. நான் ஒரு கலவை சொல்றேன் பாருங்க. முழு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயில சரி, முழு நெல்லிக்காய், கொஞ்சமா இஞ்சி, லேசா இஞ்சி, ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்து அரைச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் எலுமிச்சை சாறு 2 சொட்டோ 5 சொட்டோ ஒரே தடவை குடிச்சு பாருங்க. வழக்கத்துக்கு மேல மலம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா போனுச்சுன்னா இதை ஒரு 4-5 நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. இப்படின்னு நான் சொன்ன உடனே சில பிள்ளைய என்ன பண்ணிடுவீங்க, இதை அப்படியே தயார் பண்ணி ஒரு தடவை குடிச்சு பார்த்து, ஆகா மலம் நல்லா போகுது, நம்ம உடம்புக்கு ஒர்க் ஆகுது, நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம்னு முடிவு பண்ணி அப்படியே தயாரிச்சு 1 லிட்டர் கேன் ஒண்ணு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்குது. குடலை உருவிப்படியும் உருவி. சொன்னதை மட்டும்தான் செய்யணும். சொன்னதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, சொன்னதுக்கு கீழே செய்ய உடனே அடிச்சிடுறது, ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடுறது. டெய்லி யாருங்க கலக்கிக்கிட்டு இருக்கிறது, இந்த பானம் நல்லா இருக்கு, வெரி ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்னு சொன்னதை செய்யணும். டெய்லி ஃப்ரெஷ்ஷா தான் தயாரிச்சு சாப்பிடும். அப்பதான் கழிவுகள் போகும் உயிர் உறுப்புகள்ல. குளிரூட்டி பதப்படுத்தி அதெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. வெள்ளை பூண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கி தரும். உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியாக்கும். அன்னாட உணவு, சமையல் உணவு சாப்பிடுறவங்க 2 நாளைக்கு டெய்லி முடிஞ்சாலும் சேருங்க, 2 நாளைக்கு ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க. தினமும் 2 பூண்டு பல்லு அந்த ஃபுட்டுல வெந்தோ அல்லது பச்சையாவோ எப்படியோ மொத்தம் 2 பூண்டு. 2 பூண்டுன்னா 2 பூண்டு பல்லு. நீங்க 2 பூண்டுன்னா முழு பூண்டை நசுக்கி டெய்லி பச்சையா எல்லாம் தின்னுக்கிட்டு கிடக்காதீங்கப்பா. உங்கள்ட்ட பேச முடியல, பயமா இருக்கு. 2 பூண்டு பல்லு, 2 பூண்டு பல்லு, 2 பூண்டு பல்லு டெய்லி சமையல் உணவு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு லைஃப்ல இருந்தா ரொம்ப நல்லது. உடம்புல கெட்ட கொழுப்புங்கிற வேலையே இல்ல, கரைஞ்சிரும். 3 நாள் கேரட்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மஞ்சத்தூள், எலுமிச்சை சாறு மிக்சியில அரைச்சு வடிகட்டி கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து குடிச்சிட்டீங்கன்னா ஒரு 3 நாள் இல்ல 4 நாள், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவைன்னு மாசத்துக்கே 4 நாள் உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியாகும். கேரட்டு, கொஞ்சம் இஞ்சி, மஞ்சத்தூள், எலுமிச்சை சாறு, தேங்காய் பால், இது ஒரு காம்பினேஷன். வயிறு சுத்தம் பண்ணலாம். இது புடிச்சு போச்சுன்னா கண்டினியூவா ஒரு வாரம் குடிங்க. கண்டினியூவா ஒரு வாரம் குடிங்க. ரொம்ப சில பேருக்கு இது போல ட்ரிங்க் எல்லாம் புதுசா ட்ரை பண்ணாங்கன்னா சளி பிடிக்கலாம், அல்லது நிறைய பசிக்கலாம், அல்லது பிடிக்காம போகலாம், அல்லது வாமிட் வரலாம், அல்லது ஸ்மெல் பிடிக்காம போகலாம். ஏதோ ஒண்ணு நடக்கும். இப்ப பொதுவா நீங்க உட்கார்ந்து எல்லாரும் கேட்கறதுனால நான் உங்களுக்கு பொதுவா தான் பதில் சொல்ல முடியும். இண்டிவிஜுவலா இருந்தாதான் உங்களுக்கு ஒத்து வருமாங்கிறது தெரியும். இண்டிவிஜுவலான நீங்க உடனே கேள்வி கேட்டு எனக்கு ஒத்து வருமானா உங்களுக்கு ஒத்து வருமா எனக்கு எப்படி தெரியும்? உங்க வயசு தெரியாது, உடல் நிலை என்னன்னு தெரியாது, என்ன வியாதி இருக்கு யாருக்கும் என்னன்னு தெரியாது, உங்க பிளட் குரூப் என்னன்னு தெரியாது, உங்களுக்கு எந்த காய்கறி ஒத்து வரும், எது ஒவ்வாமை, சைவமா அசைவமா, எவ்வளவு நேரம் உறங்குவீங்க, உங்க உடம்புக்குள்ள என்னென்ன ஹைட்ரேட் அளவு என்ன இருக்கு, பொட்டாசியம் அளவு என்ன இருக்கு, கால்சியம் லெவல் என்ன இருக்கு, கப உடம்பா பித்த உடம்பா வாத உடம்பா, எனக்கு எதுவுமே தெரியாம நான் உங்களுக்கான ஸ்பெசிபிக் ஆன்சரை கொடுத்துட முடியாது. அதெல்லாம் டீட்டெயிலிங் ஒன்னும் உங்களை நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும், அல்லது நீங்க என்னை நேரடியா சந்திக்கும் போதுதான் நான் அதெல்லாம் சொல்ல முடியும். இப்ப நான் பொதுவா சொல்றேன், அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா இது ஓகே அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சுத்தம் செய்யறதுக்கு, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மஞ்சள்ல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது வந்து இந்த எதிர்ப்பு தன்மை நமக்கு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் ஐடியா தரேன் உங்களுக்கு. இஞ்சி வயிற்று சுத்தம் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், சக்தி அதிகரிக்கும். மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நச்சுக்களை வெளியேற்றும்.
எலுமிச்சை ஆன்டி ஆக்சிடென்ட்டா கொடுக்கும். நல்ல நோய் தொற்றுகள் உருவாகுற கிருமி ஏதாவது இருந்தா அதை பூரா அடிச்சு வெளில கொண்டு வந்துரும். கேரட் ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும், நச்சுக்களுக்கு எதிராக போராடும். இப்படி இந்த ஜூஸ் எல்லாமே, இந்த ஜூஸ் நம்ம சொன்ன ஜூஸ்ல இருக்கிறது எல்லாமே நச்சுக்களை அகற்றக்கூடியது. இன்னொன்னு இருக்கு நச்சுக்களை அகற்றுவதற்கு, கடுக்காயின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம். சிறந்த கழிவு அகற்றி பொருள் எதுன்னு கேட்டா கடுக்காய் தான். கடுக்காய் கழிவு அகற்றி பொருள் மட்டுமில்ல, நஞ்சை அகற்றி செய்யக்கூடியது, நஞ்சை அகற்றும். இப்ப எனக்கு என்ன ஒரு பயம் வருதுன்னா, உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நான் ஒரு 45 நிமிஷமா உங்களுக்கு நிறைய ஒண்ணா சொல்றேன். சில பேர் உட்காந்து எழுதுறீங்க. எனக்கு இப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் டெய்லி கரைச்சு குடிச்சிருவீங்களோன்னு இப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு திடீர்னு பயம் இனிமேல் எதையுமே சொல்லாம விட்டுருவோமான்னு இப்ப நான் நினைக்கிறேன். நிஜமா பயந்து போய் கிடக்குறேன். இப்ப நான் சொன்னது எனக்கு கடுக்கான்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பயம்னா, எல்லாத்தையும் இப்ப நெல்லிக்காய் காலைல 7 மணிக்கு கேரட்டை குடிங்கப்பா, 8 மணிக்கு நெல்லிக்காய் அரைச்சு குடிப்பா, மத்தியானம் கருவேப்பிள்ளைய குடி, தென்றல் லவங்கப்பட்ட டீ குடிச்சிடாரு, டீயை குடியப்பா, இட்லி திங்க சொல்லி அட்ரா முளக்குறா, இட்லியை போட்டு தின்னுங்கடா, புருட்டு சாப்பிட சொன்னாரு, சாப்பிடுறா புருட்டு, கடுக்காயும் குடிக்க சொன்னாரான்னு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு போடுற எப்போதுன்னா காலைல எந்திரிக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே நாள்ல செஞ்சா முடிஞ்ச அப்புறம் காலைல டண்டனாக்கா டனக்கனாக்கா தான். எனக்கு இப்ப பயமா இருக்கு. நான் கழிவு நீக்க பயிற்சின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உயிர் நீக்க பயிற்சியாவே மாறி போயிடும். இப்ப நான் பேசுனது பூரா எனக்கு இப்ப திடீர்னு இப்ப அந்த பயம் வந்துருச்சு. இது கழிவு நீக்க உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்கமா, உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கமா வச்சிருந்தா நமக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கும், மைண்ட் நல்லா இருக்கும், மனசே ரிலாக்ஸ் நல்லா இருக்கும்ங்கிறதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இப்ப எனக்கு மனசு ரிலாக்ஸ் இல்ல, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கரைச்சு குடிச்சீங்கன்னா என்ன ஆகும் நிலைமை பாருங்க. நான் சொன்னதுல எதையாவது ஒரு டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இந்த கேரட்னு சொல்லிட்டேன்னா வாரத்துக்கு 4 நாள் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க வாரத்துக்கு 4 நாள் இந்த கேரட் டிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப ஒரு வாரம் சாப்பிடுறீங்களா, ஒரு வாரம் சாப்பிடுங்க, இந்த வாரம் சாப்பிட்டு முடிச்சிருங்க, இன்னும் 2 மாசம் போட்டோம், 2 மாசம் கழிச்சு ஒரு வாரம் உள்ள திரும்ப கேரட்டை பாட்டீங்க, வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கடுக்கா டிப்ஸ் இப்ப சொல்ல போறேன்னா இதை லைஃப் லாங் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ லைஃப் லாங் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ லைஃப் லாங் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல எப்போதும் கழிவுகள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கழிவுகளை நாம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வண்டி சர்வீஸ் விட்டு கழுவிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அடுத்த செகண்ட் குப்பை ஆயிட்டு தான் இருக்கும். அதுக்காக கழுவ விட்டுலாமா? வண்டி ஒரு தடவை ஆயில் சர்வீஸுக்கு விடுவான், 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை, 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கார் கொண்டு போய் சர்வீஸுக்கு விடுவான். அப்போ 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடணும். 50,000 கிலோமீட்டர்ல விட்டா சர்வீஸ், 60,000 கிலோமீட்டருக்கு திரும்ப கொண்டு போய் கம்பெனில சர்வீஸ் விடுவான். அந்த 10,000 கிலோமீட்டருக்கும் டெய்லி காரை கழுவாம வச்சுக்கோமா? நம்ம தண்ணி ஊத்தி வீட்டுல அப்பப்ப கழுவ முடியல, கம்பெனி சர்வீஸ் விடுறதுக்கு நம்ம அப்பப்ப கழுவ முடியல. அந்த மாதிரி அப்பப்ப நம்ம உடம்ப கழுவிக்கணும். ஒரு தடவை கழிவு நீக்க பயிற்சி எடுத்து நல்ல உடம்ப சுத்தம் பண்ணிட்டாலும் மீண்டும் 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 நாம உடம்ப கழுவிட்டு இருக்கணும். எனக்கு இப்போ ஒரு பயம் வந்துதான் நான் இப்ப டாபிக்கை விட்டு நம்ம வெளியில வந்தேன். இப்ப கடுக்காத்தூள் எடுக்கணும்னா 2 கிராம்ல இருந்து 5 கிராம் வரைக்கும் எடுக்கணும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிராமோ 5 கிராமோ வெந்நீர்ல கலந்து குடிச்சிடலாம். வெந்நீர்ல கலந்து குடிச்சிடலாம். இப்ப இது குடிக்கும் போது யாருக்கு ஒத்து வரும் ஒத்து வராதுங்கிறது ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் தெரியும். சில பேர் திரிபலா சூரணம் சாப்பிடுவாங்க. கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இது 3 சேர்ந்து அது திரிபலா சூரணம். அது சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் கடுக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. 2ல 1 வச்சுக்கோங்க. ஒரு மாதம் டெய்லி சாப்பிட்டு பாருங்க. ஒத்து வருதா அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, ஒத்து வருதா அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை எடுங்க. அது நீங்களே ட்ரையல், இந்த எரர் மெத்தட்ல ட்ரையல் பயிற்சி செய்து பார்த்து நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். பயிற்சி செய்து பார்த்து நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். இப்ப சில பேர் பீடி, சிகரெட்டு இப்படி எல்லாம் குடிச்சிருப்பாங்க. அதனால நிக்கோடின்ங்கிற நச்சு பொருள் உடம்புக்குள்ள இருக்கும். அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பிட்டுட்டே வாங்க. காலைல நீராகாரம், சோத்து கஞ்சி, இந்த நீராகாரம் இருக்கு பாருங்க, சோத்து கஞ்சினா சோத்தை கரைச்சு குடிச்சிடாதீங்க. சோறுல உள்ள தண்ணியை மட்டும் வடிகட்டி அந்த நீராகாரத்தை குடிச்சுக்கிட்டு காலையிலேயே அகத்திக்கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. நிக்கோடின் நச்சு ஈஸியா வெளில போயிடும்.
அகத்திக்கீரை, மத்தவங்க எல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் அகத்திக்கீரை சேர்த்துக்கோங்க. அகத்திக்கீரையில ஒரு பூ ஒண்ணு வரும், சூப்பரா இருக்கும். அதே போல முருங்கை கீரையில ஒரு பூ வரும், முருங்கை பூவு. அந்த முருங்கை பூவை முட்டை பொரியல் மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்க. அன்னாசி பழம் சாப்பிடுங்க 2 நாளைக்கு ஒரு தடவை. பப்பாளி சாப்பிடுங்க 2 நாளைக்கு ஒரு தடவை. உலர்ந்த திராட்சை சாப்பிடுங்க ஊற வச்சு. கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, கொய்யா காய் சாப்பிடுங்க சக்கரை வியாதிகாரங்கெல்லாம். சப்போட்டா பழம் சாப்பிடுங்க. காலை உணவுக்கு பதிலா இதெல்லாம் சாப்பிடலாமே. ஒரு நாள் காலை உணவை நிறுத்திட்டு இளநியை குடிச்சிட்டு இளநிக்குள்ள வழுக்க இருக்கும் அந்த தேங்காய், அதை சாப்பிட்டு நீங்க வாட்டுக்கு வேலைக்கு போயிடலாமே. உடம்புல தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியாகும் இல்ல. தேங்காய் பால் குடிக்கலாமே. தேங்காய் பால் நீர்க்கப்பட்ட தேங்காய் பாலா குடிக்கணும். ஏலக்காய் தூள் அல்லது அதுல ஒரு இனிப்பு ஒண்ணு கலந்துதான் சாப்பிடணும். அப்படியே குடிச்சீங்கன்னா மயக்கம் வந்துடும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு பூரா கரைக்குமே தேங்காய் பால். நச்சுக்களை எல்லாம் வெளியில எடுத்து உடம்பு எடையை குறைச்சு ஸ்லிம் பை ஸ்லிம் கேர்ளா மாத்தி கொடுக்குமே. எவ்வளவு அற்புதங்களை செய்யும். இதெல்லாம் செய்யணும் இல்ல உங்க லைஃப்ல. இதெல்லாம் செஞ்சா தானே நல்லது. அற்புதங்கள் நடக்குமா இல்லையா? இந்த அற்புதங்களை நடத்தி லைஃப கொண்டாடணுமே. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்களும் தனித்தனியாக கழிவு நீக்கத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு வினாடி நடக்குது நம்ம உடம்புக்குள்ள. அதே மாதிரி செரிமான மண்டலம், எங்க எல்லாம் செரிமானம் நம்ம உடம்புல நடக்குதோ அங்கெல்லாம் கழிவு நீக்கமும் நடக்குது. ஒரு பேப்பர் எரிக்கிறீங்க, குப்பை வருமா வராதா? காய்கறி வெட்டுறீங்க, குப்பை வருமா வராதா? அடுப்பு எரிக்கிறீங்க, குப்பை வருமா வராதா? ஒரு செயல் நடந்தா ஒரு விளைவுன்னு ஒண்ணு வரும் இல்ல. அப்ப செரிமானம் ஒரு செயல் நடந்தா விளைவு கழிவு. உடம்பு வளருது தேயுது இல்ல. அப்ப உடம்புல வளர்ச்சின்னு நடந்தா அப்ப நேத்து இருந்த செல்கள் எல்லாம் இறந்து போய் மிதக்கும் இல்ல உடம்புல. புதிய செல்கள் இன்னைக்கு உருவாகி வளர்ச்சி. அப்ப ஏற்கனவே உள்ள இறந்து போன செல், அப்ப அந்த செல் கழிவு தானே. செயல்னு நடக்கும்போது கழிவுன்னு ஒண்ணு உண்டாகும். கழிவு நீக்க பயிற்சிங்கிறது அன்னாடம் உங்களுக்கு தேவை, தினசரி உங்களுக்கு தேவை. இதுவரைக்கும் கழிவு நீக்க பயிற்சியே எடுத்தது இல்லைன்னா ஒரு 21 days பிளான் போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் சின்ன சின்னதா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறணும். செல்களால் எந்தெந்த கழிவுகள் வெளியேற்றப்படுகிறதோ அந்த கழிவுகளுடைய தொகுப்பைத்தான் நம் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், கழிவு நீக்க உள் உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் கழிவு நீக்கம் பண்ணாது, சில உறுப்புகள் கழிவு நீக்கம் பண்ணும். கழிவு நீக்க உள் உறுப்புகள் வெளியேற்றுவது எந்த கழிவு தெரியுமா? செல்களால் வெளியேற்றப்பட்ட கழிவு. செல்களால் வெளியேற்றப்பட்ட கழிவு அது வெளியில கொண்டுட்டு வரும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீக்கத்தை 2 வகையா பிரிக்கலாம். நேச்சுரலி நம்ம உடம்புல நடக்கிறது. ஒண்ணு செல் கழிவு நீக்கம், 2வது உடல் கழிவு நீக்கம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, இதுல இருந்து உடம்புக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கும் உடம்பு. அது உடம்புல பல உள் உறுப்புகள் மூலமா பிரிச்சு எடுத்துக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள போய் சத்து பொருட்கள் போக மீதி பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம கழிவுன்னு சொல்றோம். பயன்படுத்தப்பட்ட சத்துக்கள் அல்லது இந்த பயன்படுத்தப்பட்ட சத்துக்கள் செல்கள்ல ப்ரொமோட் ஆகுது. அப்ப இறந்து போன செல், இப்ப சில செல்கள் என்ன செய்யும்? சத்துக்களை பயன்படுத்தும். அப்ப பயன்படுத்தாத சத்துக்களை விட்டுரும். அது எங்க வரும்? ரத்தத்துக்கு வரும். இதைத்தான் செல் கழிவு வெளியேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். செல் கழிவு வெளியேற்றம். நுரையீரல் கழிவு நீக்க உறுப்பு, பெருங்குடல் கழிவு நீக்க உறுப்பு, கல்லீரல் கழிவு நீக்க உறுப்பு, ஸ்கின்னு கழிவு நீக்க உறுப்பு, சிறுநீரகம் கழிவு நீக்க உறுப்பு. நுரையீரல் காற்று கழிவுகளை வெளியாக்குது, பெருங்குடல் மலக்கழிவுகளை வெளியாக்குது, தோல் வியர்வை கழிவுகளை வெளியாக்குது, சிறுநீரகங்கள் நீர் கழிவுகளை வெளியாக்குகிறது. இதெல்லாம் கழிவு நீக்க உறுப்புகள். ஒண்ணு வேலை செய்யுது நமக்காக, பெரிய வேலைகளை செய்யறாங்க. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் நிறைய இருக்கு. அதாவது நம்ம உடம்பே கெமிக்கல் ஃபேக்டரி தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய செரிமானத்தின் ஒரு பகுதியா புரதங்கள் செரிக்கப்படுது உடம்புக்குள்ள. புரதம் செரிச்ச உடனே அங்க செயல் நடக்குதா? அந்த செயலோட அவுட் ப்ராடக்டா அமோனியாங்கிற நச்சு பொருள் இயல்பா அங்க கிரியேட் ஆயிரும். புரதங்கள் செரிக்கப்படும் பொழுது அதனுடைய கழிவு பொருள், நச்சு பொருள் எதுன்னா அமோனியா.
இந்த அமோனியா நேரடியா ரத்தம் வழியா சிறுநீரகத்துக்கு போனுச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும், சிறுநீரகத்துக்கு ஆபத்து உண்டாகும். அமோனியாவை நேரடியாக சிறுநீரகம் தாக்கு பிடிக்காது, தாங்காது. அப்ப லிவர் ஒரு யோசனை யோசிப்பாரு, கல்லீரல் யோசிச்சு எப்போது அமோனியா உருவாகுதோ அந்த அமோனியாவை லிவர் கேட்ச் பண்ணுவார். கல்லீரல் அந்த அமோனியாவை லிவர் என்ன பண்ணும், யூரியாவா கன்வெர்ட் பண்ணும், யூரியாவா சேஞ்ச் பண்ணும், யூரியாவா சேஞ்ச் பண்ணி அந்த யூரியாவை சிறுநீரகத்துக்கு அனுப்பும். இப்போ யூரியாவா சிறுநீரகத்துக்கு போனுச்சுன்னா எந்த ஆபத்தும் இல்ல. அந்த யூரியா சிறுநீரகங்கள் வழியாக உங்க யூரின் டேங்க் சிறுநீர் பைக்கு யூரினா வெளியாகுது. அந்த யூரியா தான் யூரினா வெளியாகுது. ஸ்கின் வெளியாகும் உப்பு தண்ணி. அந்த யூரியாங்கிறது ஸ்கின் வழியாகவும் போகும். இப்போ உடம்பு எவ்வளவு பெரிய வேலை செய்யுது, உங்க லிவர் எவ்வளவு பெரிய வேலை செய்யுது. புரதங்கள்னால உண்டாகக்கூடிய கழிவாகிய அமோனியா என்கிற நச்சு பொருளை யூரியாவாக கல்லீரல் சேஞ்ச் பண்ணுது. சேஞ்ச் பண்ணி சிறுநீரகத்துக்கு அனுப்பி அது யூரினாக வெளியே வருது. அந்த யூரியா இவ்வளவு பெரிய வேலைய தானாகவே உங்க லிவர் செய்யுது. கடுமையான நச்சு கழிவாக இருக்கக்கூடிய அமோனியாவை சாதாரண கழிவான யூரியாவாக எப்படி உங்களுடைய கல்லீரல் மாற்றி கொடுக்குதோ, இதே போல பல நச்சுத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய கழிவுகளை சாதாரண கழிவாக மாற்றி உங்களை கல்லீரல் தினசரி காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நச்சுக்களிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய உடலின் பாதுகாவலன் யார் அப்படின்னா அது கல்லீரல் தான். அதுவும் கிட்னிக்கான சிறப்பு ஸ்பெஷல் பாதுகாவலன், ஸ்பெஷல் செக்யூரிட்டி. கிட்னியை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் யாருன்னா அவரு கல்லீரல் தான். ஸ்கின் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை கரகச்சு தரக்கூடிய அதிக முக்கியமான உறுப்பு நம்ம ஸ்கின். அந்த ஸ்கின்னுல டெய்லி சவுக்காரத்தை போட்டு கண்ட சோப்பையும் போட்டு தேய்ச்சு பெயிண்ட் அடிச்சு டெய்லி நீங்க குளிக்கிறீங்களா? பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பெயிண்ட் டெய்லி காலையில உடம்புக்கு தண்ணியை ஊத்தி சோப்பை போட்டு தேய்ச்சு செவுத்துக்கு வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு சோப் அடிக்கிறீங்க. நீங்க சோப்பு மூலமா பெயிண்ட் பூசிக்கிட்டு இருக்கிறீங்க டெய்லி. ஸ்கின்ல இருக்கக்கூடிய நுண் துளைகளை அடைக்கிற வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டெய்லி. அதுக்கு பேரு சவுக்காரம்னு பேரு, சாவு காரம். அந்த காரத்தால ஸ்கின் செத்து போகும். அதுதான் இயற்கை குளிக்க சொல்றது. வெண்டைக்காய் அரைச்சு குளிங்க, எள்ளு செடி அரைச்சு பூசி குளிங்க, அல்லது இயற்கை தேங்காய் எண்ணெய் சோப் எல்லாம் கூட இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது. அது மாதிரி கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் சோப் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அல்லது மண்ணு பூசி குளிங்க, களிமண் சோப்புன்னு கூட இப்ப கிடைக்குது. உருளைக்கிழங்கு அரைச்சு பூசி குளிக்கலாம், கேரட்டை அரைச்சு பூசி குளிக்கலாம், கருவேப்பிலை அரைச்சு பூசி குளிக்கலாம், வேப்பிலை அரைச்சு பூசி குளிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த சக்கையை தூக்கி குப்பையில வீசிடாம அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி உடம்பெல்லாம் பூசி ஒரு 5 மினிட் வச்சிருந்து குளிக்கலாம். தக்காளியை அரைச்சு பூசி குளிக்கலாம், பீட்ரூட்டை அரைச்சு பூசி குளிக்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். தக்காளி அரைச்சு பூசி குளிச்சா வேர்வை வாடையே வராது உடம்புல. அவ்வளவு அருமையானது. இப்படியெல்லாம் நேச்சுரல் பாத் எவ்வளவு எடுக்க முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரியே எப்போதும் குளிக்க முடியுமான்னா சில பேருக்கு இயல்பா முடியாது. அப்ப இயற்கை சோப்பு ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது நலங்கு மாவு அல்லது குளியல் மாவுகள். மாதுளம்பழம் சாப்பிட்டு தோலை தூக்கி வீசாம அதை காய வச்சு பொடி பண்ணி மாதுளம்பழத்துல குளிச்சுக்கலாம். மாதுளம்பழ தோல், ஆரஞ்சு பழ தோல்ல குளிக்கலாம். நிறைய வேர்கள்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் பக்குவம் செஞ்சு பொடி செஞ்சு குளியல் பொடி குளிக்கலாம். உளுந்து மாவுல குளிக்கலாமே, அரிசி மாவுல குளிக்கலாமே. அரிசி கிழஞ்ச தண்ணிய வச்சு புளிக்க வச்சு அதை தலைமுடிக்கு ஊத்தி அலசுனீங்கன்னா தலைமுடி கருகருன்னு நெடுன்னு வளருமே, நல்லா வளருமே. நேச்சுரலா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் செஞ்சாக்கா அவ்வளவு அற்புதமா இருக்குமே உடம்பு. தேகத்தை தங்கமா வச்சுக்கலாமே. எல்லா உறுப்புகளையும் கிளீனா அவங்களால வச்சுக்க முடியும். வாயை கட்டுனா வயிறு நல்லா இருக்கும், குடல் நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும். தோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காக்கா கிளி கழுகுன்னு கொத்தி தின்றும் நம்மள. உரிச்சக்கோழி நிலைமைதான். ஒரு உரிச்சக்கோழியை கொண்டு ரோட்ல வச்சுட்டு பாருங்க, எல்லாம் கொத்தி தூக்கிட்டு போயிடும்.
அந்த மாதிரி ஸ்கின் அவ்வளவு பாதுகாப்பு தருது நமக்கு. ஸ்கின்னை உரிச்சிட்டோம்னா உள்ள ரத்தம் ஓடுது, எந்த நேரமும் ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கும். ரத்த நாத்தம் அடிச்சா என்ன ஆகுது நம்ம உடம்பு? அது போத்தி பாதுகாத்து இருக்கு ஸ்கின்னு. ஸ்கின்னுக்கு நம்ம அவ்வளவு பெரிய தேங்க்ஃபுல்லா இருக்கணும். பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குவதும் ஸ்கின்னு தான். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய உறுப்பாக இருப்பதும் ஸ்கின்னு தான். வெளியில இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், மழையோ வெயிலோ குளிர்ச்சியோ எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு நமக்கு தர்றதும் ஸ்கின்னு தான். ரொம்ப அற்புதமானது. மிகச்சிறந்த அற்புதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ஸ்கின் செய்யக்கூடிய வேலை. அப்படிப்பட்ட உறுப்பை நம்ம பாதுகாக்கணும் இல்ல? பாதுகாத்து எவ்வளவு நல்லது செய்யணும், அற்புதங்கள் நடத்தணுமா இல்லையா? நிறைய அற்புதங்கள் நடத்துங்க. இப்ப நான் சொன்ன உள் உறுப்புகளை பற்றின விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நான் இன்னும் விரிவாக நிறைய செய்திகளை சொல்லி தருகிறேன். அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பில் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்து நான் பேசுவதற்கு அனுமதி அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல அருமையா அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுற ஆள் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய மெடிசன் ரிலேட்டா சொல்லும் போது பயன்படுத்தாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செஞ்சிடறாங்க, அதனால உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆமா, மக்கள் சொன்னா போதும் நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பாதிப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த விஷயத்த ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சங்கீதாமா, நீங்க இருக்கீங்களா? சங்கீதா, யாருக்குன்னா கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் இருக்கா? சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி. ஓகே. ஏன்னா கழிவு நீக்க போயிடுச்சுன்றதுனால ரொம்ப இன்டெப்டா இருக்கிறதுனால கேள்வி கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.